நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க இருக்கிறான் நல்ல ரம்பல் பெரிய பெரிய பூசணிக்காய் அது பார்த்தீங்கன்னா நோகுலாம் அது சுகர் வருத்தக்காரருக்கு சப்புருவா என்ன பேரு ரஷீத் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வாழைப்பழ கடை இது பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வருத்தங்கள் அதாவது வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் கல்குடா இடத்துல நிற்கிறோம். கல்குடாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்குமிடத்தில் வந்து நிற்கிறோம். இந்த தங்குமிடத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பேர் ஐயா? சீப்ரீஸ் மீட். சீப்ரீஸ் என்ன அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஐயா போய் கேட்டு பார்ப்போம் மொபைல் இந்த தங்குமிடம் இருக்குன்னு சொல்லி. இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் கல்குடா மெயின் ரோட்டு. இந்த மெயின் ரோட்லேருந்து நாங்கள் குச்சுக்கு வரணும். குச்சுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஃப்ரீஸ் இன்னன்ற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். போய் நாங்கள் ஐயா கேட்டு பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால வேறுங்கோ இதில் ஒரு கட் மாதிரி இருக்குது. இங்கால இதிலேருந்து நாங்கள் வடிவாக இருந்து சாப்பிடலாம். ஐயா வேலை செய்து கொண்டு இருக்கு. ஐயாட்ட போய் கேட்டு பார்ப்போம். நாங்கள் டிவி ஒன்று விடக்கு வேறுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். இந்த ஹோட்டலோட பேர் நீங்களும் ஒரு சொல்லுங்க. சீப்ரீஸ் இன். நீங்களா பார்க்குறீங்க? உங்களோட தானே? எங்கட மகன் அப்போ ரெண்டா உங்களோட தானோ? இதில் எத்தனை ரூம் இருக்குது மொத்தம்? 5 ரூம். சாப்பாடு வசதி எல்லாம் செய்து கொடுக்குறீங்களா? சாப்பாடு எல்லாம் செய்வோம். முழுக்கெல்லாம் செய்வோம். என்ன ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ரெண்டும் செய்வோம். முழு மாடல் என்ன? மற்றது இங்கே கூடுதலாக யார் வாரது? டூரிஸ்ட் வாரது ஃபேமிலியும் வரும். குடும்பமும் வரும். மற்றது டிரைவர் ரெக்கமெண்டேஷன் டிரைவருக்கு பெரிய ஹோட்டல்ல இருந்து வரும். என்ன உகாவே ஹோட்டல். இப்போ என்ன மாதிரி இப்போ கொரோனாக்கு கொஞ்சம் இந்த கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் வருது. இப்போ வருது என்ன? கொரோனா முடிஞ்ச அப்புறம் வருது என்ன? வருது. இப்போ நேற்றும் ஒரு நல்ல ஒரு சனம் வந்தேன்னு சொன்னீங்க. நேற்றும் ஒரு குரூப் வந்தது. இப்போ என்னென்ன ப்ரைஸ் எடுக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் நார்மல் வந்து 2000 நார்மல் ரூம், ஏசி ரூம் 3000 ரூபா. ஏசி ரூம் 3000. அண்ணா எங்களுக்காண்டி மட்டும் நாங்கள் எஃப்னாலேருந்து வந்திருக்கிறோம். மற்றது கொஞ்சம் தெரிஞ்சதால் அண்ணா எங்களுக்கு குறைச்சி தந்துருக்கிறாரு. என்ன 1500 ரூபா. நாங்கள் நார்மல் ரூம் எடுத்து நாங்கள் ஏசி ரூம் தான். ஆனால் ஏசி நாங்கள் போடல. போய் பார்ப்போம்மா ரூம் உண்டு பார்க்குறேன். ஓகே. இங்கே வேற 2ஆம் நம்பர் ரூம் பாருங்க. இங்கே மேலே ஏசி எல்லாம் இருக்குது. வேறு ஏசி இருக்குது. மற்ற பாத்ரூமை காட்டுறோம். பாத்ரூம் நல்ல வடிவாக இருக்கும். இந்த விலைக்கு இப்படி பாத்ரூம் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம். இங்கே மற்ற நுழம்பு கடிச்சா நுழம்பு விலை, ஃபேன். இந்த ரூமும் தருவினம், அதாவது ஏசி கூடாமல் தருவினம். இந்த ரூமும் இங்கே குசினி இருக்குது. குசினியில் எல்லா சாப்பாடும் செய்து தருவார். இங்கே எல்லாமே இருக்குது. இந்த ஹோட்டலில் நம்பர் மற்றது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஹோட்டல் நம்பர் வந்து 117. இந்த இதில் ரோட்டு வந்து ஸ்கூல் ரோட். ஃபோன் நம்பர் 075 23 60 638. கல்குடாவில் இருக்குது. என்ன கல்குடா ஸ்கூலுக்கு பக்கத்தில். ஓகே, நன்றி ஐயா. என்ன போட்டு வரோம். மற்றது ஐயா எங்களுக்கு சைக்கிளும் அரேஞ்ச் பண்ணி தந்தவர். சைக்கிளை காட்டுவோம் பாருங்க. நல்ல சைக்கிள் வந்தீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள்லாம் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ட விலை தெரியும் தானே. ஏன்னா தெரிஞ்சு 2500 ரூபாய்க்கிட்ட முடிஞ்சுது. அதாவது மட்டக்களப்புக்கு வாரத்துக்கு மட்டும் யாழ்ப்பாணத்துலேருந்து அப்படி பார்த்தொழில் எங்களாலேயும் அது அவ்வளோத்துக்கு நாங்களே வந்தது பட்ஜெட்டில். என்ன எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இப்படியெல்லாம் பெட்ரோல் அடிச்சவங்களால் ஓடில. அது ஆகையால் தான் நாங்கள் இந்த சைக்கிளில் வாழைச்சேனைக்கு போகிறோம். வாழைச்சேனையில் நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்களாண்டால் மார்க்கெட்டுக்கு போகிறோம். வாங்க இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சைக்கிளில் போகிறதும் ஒரு தனி சுகம் தான் பாருங்க. இங்கே சைக்கிளில் போகிறது சரியான கஷ்டமாக இருக்குமென்னு நினச்சினா, ஆனால் அவ்வளோ பெரிய கஷ்டமாக எல்லாம் இல்லை. சும்மா நோமல் அவ்வளோக்கி கொண்டு போகிறோம் பாருங்க. இங்கே எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த இடம் ரோட்டு பாதி என்றதால பிரச்சனை இல்லை. மற்றும்படி எங்கேயாவது மணல் ஓடுறால் சைக்கிள் ஓடுறது சரியான கஷ்டம். அது பின்னால் ஒரு ஆள் ஏற்றி கொண்டு ஓடுறது
சாத்தியம் இல்லை என்றாலும் ட்ரைவ் பண்ணலாம். இதில் போகிற பாதையில் வேற ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில். வணக்கம் பிள்ளையார், எப்படி இருக்கிறீங்க? முதல் வணக்கத்துக்குரியவர் பிள்ளையார்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைச்சேனைக்கு வந்துட்டோம் பாருங்க. வாழைச்சேனை போட் தெரியுது கண்ணுக்கு. சைக்கிள் உழைக்கிறதெல்லாம் கலைக்கல, ஆனால் கொஞ்சம் பின்பக்கம் தான் நோவுது. ஏன்னா என்றால் கனகாலம் சைக்கிள் ஒடிங்கால பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வாழைச்சேனை பஸ் ஸ்டாண்ட் இங்கால இருக்குது. தலைமையெல்லாம் அங்கேயும் எல்லாம் போகுது. இதுதான் பார்த்தீங்களா என்றால் வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகம் பாருங்க. உள்ளுக்கு கொண்டே காட்டையில் மட்டும் தெரியல, நாங்கள் நோமலை காட்டுறோம். வாழைச்சேனை மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வாழைச்சேனை மார்க்கெட். அங்கே அந்த வாழைக்குழியோட ஒரு வடி ஒன்று நிற்குது, அதை கொண்டே காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கோ வடியில் வாழைக்குழி இறக்கினோம் பாருங்கோ. வாழைப்பழ கடைக்காண்டி வாழைக்குழி இறக்கி கொண்டு இருக்கிறேன் பாருங்க. என்னென்ன வாழைப்பழம் ஒன்று இருக்குது? யானை, இதர யானை, மற்ற இன்னும் ஒரு பேர் சொன்னவர் விளங்கல எனக்கு. சிவப்பு வாழை, சிவப்பு வாழையை சொன்னீங்களே. சிவப்பு வாழை என்ன விலை போகுது இப்போ ஒரு வாழைப்பழம்? 1 கிலோ 300 ரூபா. என்னென்ன முந்தைய நிறைய அடி விலை கூட்டிட்டுதோ? அதே சேம்லானா வாழைப்பழம் இருக்குது கூடையில். இது தோட்டத்திலேருந்து பிடிக்க வரீங்க என்ன? சந்தையிலேருந்து எடுத்து கொண்டு வரீங்க என்ன? அவையல் தோட்டத்திலேருந்து சந்தை கொடுக்கணும். சந்தைக்கு வந்து சந்தையிலேருந்து இங்கே எடுத்து கொண்டு வரோம். தம்புலேருந்து எடுத்து கொண்டு வந்தா அப்படியா? பிபுல ஓகே வீடியோ எடுக்காரு உங்களை எடுப்பாரு இல்லைங்க? என்ன எடுக்காங்க? ஓகே ஓகே நடக்கல. அப்படியே கண்டிப்பா. அன்னைக்கு என்ன பேர்? ரஃபீக். என் பேர் ரஃபீக். ரஃபீக்கா ஓகே. எவ்வளோ காலம் கடை வச்சுருக்கீங்க? நான் வந்து 20 வருஷம். கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் கடை வச்சிருக்கேன். வாழைப்பழ கடை தானே? என்ன வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? வெத்தில பாக்குறீங்க, அன்னாசி, வாழைக்குலை, கோயிலுக்குரிய சாமான் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன பார்த்தீங்களா? இல்லை நீ எல்லாமே கோயிலுக்குரிய சாமான்கள் தான் பாருங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை, பொதுவான விஷயம். சம்மிங் இல்லை, காசு இல்லை. யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்பு வந்தேன்னா 2500 ரூபா வெட்டவளுக்கு மோட்டர் சைக்கிள் முடிஞ்சது வர்றதுக்கு மட்டும். 2500 ரூபாய் கூட ஒன்று நான் வழியாக தெரியல. 2500 ரூபாய் என்ன தெரிஞ்சு முதலாண்டால் 1000 ரூபாயோட வந்துடுவேன். 1000 வந்துடலாம். அதுவும் பெட்ரோல் குடிக்காத மோட்டர் சைக்கிள். என்ன இப்போ எல்லாம் கஷ்டத்தில் இல்லாமல் இப்போ சாப்பிட்ற வாங்குற விஷயம் இப்போ திருப்பி 5000 ரூபா கூட லோரிக்கு. இப்போ அங்கே முதல் வந்து 10,000 ரூபா, ஃபைன் 5000 ரூபா. சிவிக்கிற கஷ்டம் இப்போ. நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் அங்கே முடிச்சு விட்டுட்டு சரிப்பட்டு வரான்னு சொல்லி போட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் என்ன சரிங்க? யூடியூப் தான். யூடியூப் தானே? அதில் போயிட்டு வரேன். என்ன சரியா? அண்ணன் பேர் என்ன? சிந்து. என்ன சிந்துயன். எவ்வளோ ஆளம் வேலை செய்கிறார்? அதுக்கு வந்து 1 வருஷம். 1 வருஷமா? அது என்ன காய்? என்ன உடனே பேர் வருது? பூசணிக்கா. வட்டமாக இருக்கும், இது நீட்டாக இருக்கு. நீட்டு பூசணிக்கா. நீட்டு பூசணிக்கா. இப்போ மரக்கறின்ற விலை என்ன கூடிட்டா குறைஞ்சிட்டுதா? மரக்கறி கொஞ்சம் கூடி இருக்குது. என்ன 410 ரூபா நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு இப்போ முடியண்டா இவ்வளோ முடியும்? அதை விட இவ்வளோ கூட முடியுது. இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே இப்போ கூடுதலாக தேவைப்பட்டு. ஒரு நாளைக்கு 3000 ரூபா. படிக்கிற பிள்ளைகள் 3 இருக்கு. அதனால் இப்போ செலவு இதெல்லாம் கூட 3000 ரூபா. முதல் மாத வருமானம் 1500 ரூபா இருந்தால் ஓகே. என்ன இப்போ டபுள் மடங்கு ஆகிட்டு பார்த்தீங்களா? நாங்கள் தொடர்ந்து சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன இருக்குது? என்ன என்ன வச்சுக்கிறீங்க? மீன் இருக்குது. என்ன மீன் இது? இந்த மீன் இல்லையா? என்ன பேர் என்றால் வஞ்சிர மீனோ வஜ்ர மீனோ? அஞ்சலை. அது இல்லை. இல்லை இந்தியாவில் வஞ்சிர அஞ்சலைன்னு சொல்கிறது புதுசா வந்திருக்காது. இல்லை இந்தியாவில் இருக்கு அந்த மீன். இது என்ன மீன்? இது வந்து சப்புருவா. அந்த மாதிரி கறி சின்னவில் இருக்கு, நல்லா இருக்கும். என்ன இது? என்ன மீன்? இது பாறை மீன். இது அங்கால கும்பலா. இது அன்னைக்கு என்ன பேர்? என்ன பேர்? ரஷீத். என்ன மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க கூடுதல? மாஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே நன்றி. ஓகே. இவங்க சட்டி போகுது. அது இது டிவியில் எல்லாரும் பார்ப்பீங்க. முழு இது டிவி அண்டு யூடியூப் சேனலில் வரும். கடவுளை தூக்கி வச்ச மாதிரி அப்படியா? ஓகே ஓகே வாங்க டிவி.
குடிச்சிட்டேன் அப்படியே அப்புறம் நன்றியா கேட்டதுக்கு அங்கே போயிட்டு வரேன் என்ன பெரிய மீனை வச்சுக்க இங்கால நன்றி அண்ணு எப்படி இருக்குங்க வீடியோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாம் நான் போகணும் ஐயா இது என்ன மீன் சொல்லி போட்டு பெருசா இருக்கு என்ன திருக்க மீன் இந்த மீனை பாருங்க பெரிய மீன் என்ன போறாரா திருக்கேண்ட வால் போகுது அது அது எடுக்கலாமா இங்கே ராலு மீன்கள் எல்லாம் இருக்குது எடுக்கலாம் வீடியோ என்ன பேர் சண்முகம் சண்முகம் என்ன ரால் இது மீச ரால் என்ன என்னென்ன மீன் இருக்கு என்னென்ன மீன் இருக்குது எல்லா மீனும் இருக்கு என்ன விலையில் போகுது முந்தியான மாதிரியோ இல்லாட்டி அப்படியே ஒவ்வொரு விலையில போகுது என்ன நான் யாழ்ப்பாணம் நான் தனியாக வச்சுக்கிறேன் உண்டு சேனல் மாதிரி கடுமையான விலை என்ன இந்த அரசாங்கம் எப்போ இருந்துச்சோ அதில் நாங்கள் சரி என்ன கோழி முட்டை போய் இந்த பெட்ரோல் ராமண்ண டீசல் எல்லாம் விலை விடணும் இல்லையா இப்போ நான் விலை விடணும் மாதிரி டபுள் மடங்கில் போயிட்டு அதானே இதெல்லாம் இதை விட்டு நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க கணக்கு இருக்கிறாண்டு ஓட்டு இருக்கிறாண்டு ஓட்டு 10 கிலோ போயிட்டு வரேன் என்ன இங்கால பார்த்தீங்கன்னா மரக்கறி வகை எடுக்கலாமா மரக்கறியோ வீடியோ எடுக்கலாமோ அம்மாவுக்கு என்ன பேர் அருணம்மாளோ எவ்வளோ காலமாக வியாபாரம் செய்கிறீங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த வாழைச்சேனை மார்க்கெட்டில் அம்மா வியாபாரம் செய்கிறாவாம் என்னென்ன விலை போகுது இது என்ன பேர் முடக்கத்தான் சூப் செய்கிறதுக்கு நல்ல வேணும் முடக்கத்தான் சூப்புக்கு நல்ல மற்ற என்ன வருத்தத்துக்கு நல்ல ஒன்று என்ன ஏதோ ஒரு வருத்தத்துக்கு நல்ல ஒன்று சொல்கிறவ இது என்ன காயம்மா கும்பங்காய கும்பங்காய கணக்கு விதம் விதமாக வித்தியாசமாக எல்லாம் இருக்குதுங்க முடக்கஸ்தான் எல்லாம் உங்களோட ஊரில் அந்த இது பிடுங்குறவே என்ன வழியில் சந்தையில் வச்சுக்கிறது நான் காணல இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது அந்த மீன்களை போய் பார்ப்போம் என்ன மீன் என்ன இதெல்லாம் இது பாரு இது பல இது என்ன சுறாவா சுறா மீன் பாருங்க மீன் எடுக்கலாம் தானே வீடியோ சுறா மீன் இது சுறா அப்படி முழுசா வாங்குறா இவ்வளவு முழுசா 1000 ரூபாய் முழுசா 1000 ரூபாயா 11,000 நான் 1000 ரூபாய் பயந்து ஓடினா 1000 ரூபாய் சொல்றாரு கிலோ 1000 ரூபாய் ஓகே ஓகே நல்லா இருக்கு மீன் சுறா மீன் வெள்ளச்சுறா இருக்குது வெண்ணச்சுறா மற்றது பால்சுறா நிறைய ஜாதிகள் 30-35 ஜாதிக்கு அது நான் கணக்கு இருக்குது நம்ம முழுசா மீன் பட்டுறது அப்படி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களை மகன் தான் சொல்லி கூப்பிடுங்க அண்ணா இது என்ன மீன் திருக்க வட்டி வச்சுருக்கீங்க திருக்க மீன் பெருசாக தானே வந்தது வரைக்கும் முடிய தானே வட்டினீங்க 50 கிலோ வந்தது என்ன வித்துட்டீங்களா என்ன இருக்குதுண்ணே இதெல்லாம் வட்டி வச்சது என்ன திருக்க இதுகள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இறைச்சி கடையில் இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்கன் சோப் அங்கே நாங்கள் போவோம் என்ன இங்கால வெங்காயம் மிளகாய் கணக்கு இருக்குது இங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா வத்தக்கிழங்கு இருக்குது பாருங்க வத்தக்கிழங்கு
இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெள்ளை கலர் உருளைக்கிழங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊதா கலர் உருளைக்கிழங்கும் இருக்குது. அன்னைக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? சத்தார். சத்தார். ஓகே. புளி இருக்குது அங்கே, புளி. கீரை வகைகள் இருக்குது. இது என்ன சாமான்? என்ன இது என்னது பாவிக்கிறது? சமைக்கிறது? சுண்டல் போடுறது. அதுக்கு இங்கே எல்லாம் கீரை வகைகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெக்கரிக்காய். இதை பார்க்க பூசணிக்காய் என்ற தேப்பிலே இருக்குது வட்டமே. அங்காளி நான் கொண்டு காட்டுறேன். அங்காளி இருக்கிறது தான் பூசணிக்காய். இது பூசணிக்காய். இப்படி எங்கால வந்தோம் என்றால் பெரிய மிளகாய் இருக்குது. வேறுங்க பெரிய மிளகாய், கேரட்டு, கரை மிளகாய்னு சொல்கிறோம். இதை தக்காளி பழம் எல்லாமே இருக்குது. இப்போ என்ன விலைகள் எல்லாம்? டபுள் மடங்கு கூடவா இல்லாட்டி ஒரு அளவுக்கு என்ன ஒரு 25% கூட? என்ன முதலையும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மடங்கு, அதாவது 25% கூடவாம். இப்போ 100 இடம் என்ன விலை? என்ன தேங்காய் இப்போ போகுது? 70 ரூபா போகுது. ஒவ்வொரு சைஸை பொறுத்தோ இல்லாட்டி ஒவ்வொரு சைஸை பொறுத்து நோமலாக தேங்காய் பார்த்தீங்கன்னா 70 ரூபா போகுதான். நீங்கள் என்ன முழுசாக வாங்கி இங்கே உரிக்கிறீங்க? அப்படியா? உரிச்சு தான் வாங்கினேன் நீங்கள்? ஓகே ஓகே. வாழைப்பூ இருக்கு பாருங்க. வாழைப்பூ இது என்னடா? இது பார்த்தீங்கன்னா நோகுலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ராம்பு. இந்த நோகுல் என்னத்துக்கு பாவிக்கிறது? என்ன சீனி வருத்த, அதாவது சுகர் வருத்தக்காரருக்கு. இது ராம்பு கல், அது கல் வருத்தக்காரருக்கு இந்த ராம்பு ஆகிறதா. இது பார்த்தீங்கன்னா சுண்டலுக்கு போகிறது. அப்போதைய காட்டியிருப்பேன் நான். கக்கரிக்காய் தானே இது? அங்கே வட்டமே வந்துச்சு, இங்கே நீட்டாக இருக்குது. இது என்ன கோழிக்கு என்னன்னு சொல்கிறது? கோழிஃப்ளவரா? எல்லா மரக்கறியும் இங்கே இருக்குது. அங்கே ரம்பை பாருங்கள், லைனில் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ரம்பை ரம்பைகள், பெரிய பெரிய பூசணிக்காய்கள், தக்காளி பழம், இஞ்சி, உள்ளி, புளி எல்லாமே அங்காள் பக்கம் இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இலப்பட்டுன்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வருத்தங்கள், அதாவது உடம்பில் பலம் இல்லாட்டி அதுக்கு நல்லம்னு சொல்கிறார். இதை பார்த்தீங்கன்னா இதை வெட்டி போட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த விதைகள் எடுத்து போட்டு நாங்கள் என்ன பொறிச்சு சாப்பிடுவோமோ என்னோட சொன்னவர். இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா கணக்கு உடுப்பு கடைகள், மற்றது மண்பாண்ட கடைகள், சாப்பாடு கடைகள், வாழைப்பழ கடைகள் அப்படி நீட்டுக்கு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மார்க்கெட்டை தான் எடுப்பு கொண்டு வந்தேன். மார்க்கெட் எடுத்துட்டேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இல்லாத வித்தியாசமான மரக்கறி எல்லாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா மெயினாக வாழைச்சென்னைக்கு வந்தது இந்த மார்க்கெட் எடுப்பு கொண்டு தான் வந்தேன். மார்க்கெட் எடுத்து முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அங்காலையும் கணக்கு உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. உடுப்பு கடைகள், மற்றது சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. நான் இந்த மார்க்கெட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள்லாம் வந்து நான் பாருங்கள், நல்ல அழகான சைக்கிள் உண்டு, நல்ல நீட்டாக ஓடுது. முதல்ல காட்டியிருப்பேன் சைக்கிளை. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் கட்டாயம் அமுத்துங்கோ. அமர்த்தி போட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இல்லை அந்த பெல் பட்டனை அமுத்துங்கோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைகிறேன் உங்கள் பாகிஸ்தான். பாய்.